பெருங்காயமும் போடுவோம், இதுவும் டைஜஷனுக்கு நல்லது. பெப்பர், கருப்பு பெப்பர் இல்லை கருப்பு மிளகு ரொம்ப நல்லது. இந்த வறுத்து போட்டால் அந்த வாசனையே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சில பேர் வெந்தயத்தை வறுத்து இதிலே போடுவாங்க, அது லைட்டாக கசப்பு கொடுக்கும், ஆனால் அது நல்லது. இதை தவிர நீட்டு மஞ்சள் இதை எடுத்து வறுத்து அதில் போடுவாங்க. இப்போ இந்த 1/2 கிலோ தனியானா ஒரு 50 கிராம் தான் மஞ்சள் போடுவாங்க. இப்போ மஞ்சள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நிறைய மஞ்சள் போடுறாங்க. இது தப்பான கருத்து. எந்த அளவு சாப்பிடணுமோ அவ்வளோதான் சாப்பிடணும். அண்ட் மஞ்சளை பச்சையாக மஞ்சள் பொடி, இப்போ டர்மரிக் லாட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி கொடுத்துட்டு அது மேலே கோலம் போடுற மாதிரி மஞ்சள் பொடி போட்டு கொடுக்குறாங்க. இது மாதிரி சாப்பிடவே கூடாது. நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவோம், மஞ்சள் பொடியை கொதிக்க விட்டு வடிகட்டி சாப்பிடுவோம். மஞ்சள் பொடியும் நம்ம மிளகு பொடியும் சேர்ந்து கொதிக்க விட்டு சாப்பிட்டா தொண்டையில் காஃபு கோல்டு இதெல்லாம் வராது, இல்லை வந்த அப்புறம் அது பெட்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும்.